الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال للذي ظن أنه ناج منهم اذكرني عند ربك فأنساه الشيطان ذكر ربه فلبث في السجن بضع سنين صدق الله العظيم. النعمان بن بشير رضي الله تعالى عنه قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم ونحن في المسجد بعد صلاة العشاء ورفع بصره إلى السماء ثم خفل حتى ظننا أنه حدث في السماء شيء وقال ألا إنه سيكون بعدي أمراء يكذبون ويظلمون إلى آخر الحديث. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பானுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன். அவனுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரை என்னாரின் லட்சிய பாதையில் அவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாள் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது தகாது என்றெம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு அப்புறப்பட்டு உண்மையான தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதற்கண் எனக்கும் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனை மக்கள் குடும்பத்தினர், இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிம் அல்லாத ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியோர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த காலம் நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருடைய சிந்தனையும் எல்லோருடைய பேச்சும் அது வந்தால் இது நடக்கும், இது வந்தால் அது நடக்கும், அவன் வந்தா எல்லாம் போச்சு, இவன் வந்தா எல்லாம் நல்லம் என்று இதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சில வேளை நாங்கள் கதைக்கின்ற பேச்சுக்கள், பேசுகின்ற பேச்சுக்கள், வார்த்தைகளை அல்லாஹ் அந்த வார்த்தைகள் மூலமாக கோபப்படுவான். நாம் முஸ்லிம்கள் என்ற வகையில் எல்லோரும் எல்லாவற்றையும் பேசலாம், எல்லாவற்றையும் கதைக்கலாம். ஆனால் ஒரு மோமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச முடியாது. அவன் வந்தா முடிஞ்சு, இவன் வந்தா நல்லம் என்று எப்படி சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்கள் செய்கின்ற செயல்கள் தான் உங்களுடைய அதற்குரிய ரிசல்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் அடிப்படை விஷயம் என்ன? உலகத்திலே நடப்பவைகள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கின்றன.
வேறு யாரை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது, இல்லாமலாக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் தேவை. அல்லாஹுடைய நாட்டப்படிதான் உலகத்திலே எல்லாம் நடக்கின்றன என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிமுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ்வை கோபப்படுத்திவிடக் கூடாது. நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை நம்புகிறவர்கள், மூமினாக முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கின்ற சக்திகளையும், உலகத்திலே இருக்கின்ற பட்டம் பதவிகளையும், உலகத்திலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரங்களையும் நம்பக்கூடியவர்கள் அல்ல, நம்பவும் கூடாது என்பதை அசைக்க முடியாமல் எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கின்றன. ஒரு மரம் இருக்கிறது, ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை கீழே விழுகிறது. ஒரு மரம், இந்த வரணா ரோட்ல திகாரில ஒரு காஞ்ச மரம், ஒரு மரம் காய்ந்த இலை ஒன்று கீழே விழுகுது. இது யாரும் இந்த விஷயத்தை பத்திரிகையிலே சொல்ல மாட்டார்கள் தலைப்பு செய்தியாக. இன்று திகாரியிலே ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலை விழுந்தது என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அது ஒரு பேச்சு பொருள் அல்ல, அதை பற்றி நாங்கள் பேச வேண்டியது கிடையாது. ஒரு மரம் இருக்கிறது, ஒரு இலை காய்ந்து விட்டது, கீழே விழுந்தது என்பது ஒரு மேட்டர் அல்ல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ அப்படி நினைக்கிறாயா? அது காய்ந்தது, காற்றடித்தது, கீழே விழுந்ததல்ல. லா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரம் இருக்கிறது, மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக பாவிக்க வேண்டும், கவனமாக பேச வேண்டும். ஏன்? அல்லாஹ்வை நம்பியவர்கள் நாங்கள். மழை காலம், மழை பெய்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். எந்த ஆட்சியாளர்கள் மழையை பெய்ய வைக்கிறார்கள்? நீங்கள் பெய்ய வைக்கிறீர்களா அல்லது நாங்கள் பெய்ய வைக்கிறோமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மரங்கள் செடி கொடிகள் வளர்கின்றன. அன்தும் மன்ஷாதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். மரம் செடி கொடிகள் வளர்கின்றன, அவைகளை வளர வைப்பது யார்? எந்த ஆட்சியாளர்கள்? எவர்கள்? நீங்களா அல்லது நாங்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் தான் உலகத்திலே எல்லா விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சிக்கு கீழ்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன எனும் பொழுது நானும் நீங்களும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? படைத்தவன் அல்லாஹ் தான் உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான், இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு பறவை மேலே பறக்கிறது. ஒரு நாள் நாங்கள் இருக்கிறோமா? பறவை மேலே பறக்கிறது, கீழே விழாமல் பறக்கிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் யரௌ இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தி வ யக்பில். அவர்கள் பார்க்க கூடாதா? மேலே பறக்கின்ற பறவைகளை பார்க்க கூடாதா? தைர் என்றால் பறவை. பிளைட்டுக்கு அரபிலே சொல்வார்கள் தாயிர் என்று சொல்லி, தாயிரா. நீங்கள் கீழே விழாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த பேனை இருக்கிறது, இந்த பேனை தூக்கி போட்டால் கீழே விழுந்து விடும். கேட்டால் சொல்வோம் நாங்கள் ஈர்ப்பு சக்தி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யரௌ இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தி வ யக்பில். பறவைகள் தன் இறக்குகளை அடித்துக் கொண்டு விருத்திக் கொண்டு பறக்கின்றன. அவைகள் எப்படி பறக்கின்றன அவர்கள் பார்க்க கூடாதா? நீங்கள் பார்க்க கூடாதா? மாயும் சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான். அவைகள் கீழே விழாமல் பிடித்துக் கொண்டிருப்பவன் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இவ்வளவு சக்திகள் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஏற்படக்கூடியது. இந்த சக்திகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. உலகத்திலே யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சூரா ஃபுல்கிலே கடைசி வசனத்திலே கேட்கிறான்,
குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா ஃபமை யதீகும் பிமாஇன் மஈன். நீங்கள் தண்ணீர் தேடி குழி தோண்டும் பொழுது, கிணறு தோண்டும் பொழுது, குழி தோண்டும் பொழுது, அந்த தண்ணீரை நான் உள்ளே உறிஞ்சு கொண்டால், உங்களுக்கு தண்ணீர் தராமல் எடுத்துக்கொண்டால், ஃபமை யதீகும் பிமாஇன் மஈன், உங்களுக்கு குடிப்பதற்கு தோதுவான நல்ல மதுரமான நீரை கொண்டு வந்து தருபவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒரு தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி பயான் செய்யும் பொழுது யார் தண்ணீர் கொண்டு தருவான் என்று கேட்கப்பட்ட பொழுது ஒருவர் எழும்பி சொல்கிறார், நாங்கள் அந்த பிக்காசிகளை கொண்டு, ஆயுதங்களை கொண்டு வந்து தோண்டி எடுப்போம் என்று சொன்ன பொழுது அந்த மனிதனுடைய கண்களில் இருந்த தண்ணீரை அல்லாஹ் வற்ற வைத்து விட்டான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. அது எதுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், யாருடைய பேச்சை நம்பக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம்தான் ஒரு மூமினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்பொழுதும் படைப்பினங்கள் மீது எங்களுடைய சிந்தனை போய்விடுமோ அல்லாஹ் கோபித்துக் கொள்வான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். இருவர் கனவு காண்கிறார்கள். அந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். கனவு கண்ட இருவருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். திருக்குர்ஆனில் இந்த சம்பவம் அழகா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு சொல்கிறார்கள், நீ தூக்கு மேலே ஏற்றப்படுவாய், நீ கொல்லப்படுவாய். மற்றவருக்கு சொல்கிறார்கள், நீ அரச மாளிகையிலேயே உனக்கு அரசனுக்கு உணவு வைக்கும் பொறுப்பு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் உடைய பொறுப்பு உனக்கு தரப்படும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வகால லில்லதி லன்ன அன்னஹு நாஜிம், இவர் வீடேற்றம் பெற்று விடுவார் என்று சொல்லப்பட்ட மனிதனுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உல்குர்னி இன்த ரப்பிக், நீ மன்னரிடத்திலே போனால் நீ மன்னருக்கு உணவு வைக்கின்ற பொறுப்பு உனக்கு கிடைக்கும். அந்த நேரத்திலே அதிகம் நீ மன்னரை சந்திப்பாய், சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும். அந்த நேரத்திலே உல்குர்னி இன்த ரப்பிக், மன்னரிடத்திலே என்னை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்து. இதைத்தான் சொன்னார்கள், உல்குர்னி இன்த ரப்பிக், நான் அநியாயமாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாட்டின்படி இது தவறல்ல. ஒருவர் கொழும்புல இருக்கிறார், எங்களோட ஊரை சேர்ந்த ஒருவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்திலே பார்சல் இருக்கிறது, செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல இந்த ஒரு பார்சல் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க என்று சொல்கிறார். இது தவறல்ல. இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாட்டின்படி இது தவறல்ல. அல்லது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறார், நான் ஹாஜியாருக்கு கோல் எடுத்தேன், வேலை செய்தில்லை, இந்த செய்தியை கொஞ்சம் அவருக்கு எத்தி வச்சிருங்கன்னு சொல்றோம். இதுவும் தவறு கிடையாது. இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாட்டின்படி இது குற்றம் அல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே சொல்லி அனுப்பியதை, ஃபஅன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அந்த மனிதரிடத்திலே சொல்லி அனுப்பியதை அல்லாஹ் விரும்பவில்லை. ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜ்னி பில்அ ஸினீன், அல்லாஹ் தஆலா இன்னும் 9 ஆண்டுகளை அல்லாஹ் சிறைக்குள்ளே வைத்தான். எதற்காக? என்னிடத்திலே கேட்காமல் சொல்லாமல் அந்த மனிதரிடத்திலே செய்தியை சொல்லி அனுப்பியதற்காக அல்லாஹ் பிரதிபகாரமாக செய்தது. அப்படி சொல்வதை கூட அல்லாஹ் விரும்பாவிட்டால் நானும் நீங்களும் அவன் வந்தால் அது நடக்கும், இவன் வந்தால் இது நடக்கும் என்று நாங்கள் பேசித்திருந்தால், எங்களுக்குள்ளே கதைத்துக் கொண்டால், பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய ஈமானுடைய நிலை எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அல்லாஹ் மீது இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் ஒரு பக்கம் சாயும் பொழுது அல்லாஹ் கோபித்துக் கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தின் மீது அனுப்பப்பட்டார்கள்? அவர்கள் எங்களை விட ஈமான் உள்ள ஒரு சமூகம். குர்ஆனை தெளிவாக படித்தால் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து,
وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ اللَّهُ. அந்த மக்கத்திலே இருக்கின்ற முஷ்ரிக்கீங்களிடம் நீங்கள் கேட்டால் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமிகளை படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன் அல்லாஹ். உலமாக்கள் இருப்பார்கள், மதரசா மாணவர்கள் இருப்பார்கள். முன்னால் ஒரு லாம் வந்திருக்கிறது, இறுதியில் சகீலாவுடைய நூன் வந்திருக்கிறது. அப்படி என்றால் நிச்சயமாக சந்தேகமின்றி அல்லாஹ் என்று சொல்வார்கள். நிச்சயமாக சத்தியமாக சந்தேகமின்றி அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம். நிறைய வசனங்களை பார்க்கலாம். குல் மம்பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் யாருடைய கையிலே இருக்கிறது என்று நபியை நீங்க அவரிடத்திலே கேட்டால் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? லயகூலுன் அல்லாஹ், நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் கடலிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். கடலிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது அவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான் தஅவுல்லாஹ முஹ்லிஸீன், உல தூய்மையோடு எந்த சந்தேகமுமின்றி அல்லாஹ்வை தான் அவர்கள் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் எங்கே தவறியது? இவையெல்லாம் சொல்லிவிட்டவர்கள் எங்களை போல எல்லாம் சரிதான், ஆனா அவன் வரணும் என்று சொல்வது போல, கண்ணியமானவர்களே, அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஹாஉலாஇ ஷுஃபாஉனா இந்தல்லாஹ். அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான், அல்லாஹ் தான் வானத்தை படைத்தான், அல்லாஹ் தான் பூமியை படைத்தான், தின்னத் தருவது குடிக்கத் தருவது எல்லாமே அல்லாஹ் தான், எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து அல்லாஹ் தான். ஆனால் இந்த விக்கிரகங்கள், இந்த சிலைகளின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கிறது, இவைகள் தான் எங்களுக்கு சிபாரிசு செய்கின்றன என்று அந்த மக்கத்து முஷ்ரிக்கீங்கள் கூறியதாக திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தேர்தல் காலங்கள் வரும் பொழுது முதலாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் என்ற வகையில் யாரும் மீது நம்பிக்கை வரக்கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் நம்ப வேண்டும். அடுத்த கட்டமாக கண்ணியமான சகோதரர்களே, வாக்களிக்கலாமா? வாக்களிக்கலாம், அவரவருடைய உரிமை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, முதல் கட்டமாக பார்க்க வேண்டும், எனது தீன் இஸ்லாம், நான் கொண்டிருக்கின்ற கொள்கைக்கு யார் எதிராக இருக்கிறார்கள், அது யாராக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. முஸ்லிம்களுடைய உரிமைகள், நான் இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு எவர்கள் எல்லாம் வசதி வாய்ப்புகளை செய்து தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் நாட்டுடைய நலனையும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு முஸ்லிமாக எனக்கு வாழலாம், முஸ்லிம்களுக்கு நாட்டிலே சுதந்திரமாக வாழலாம் என்பதையும் மிஞ்சியாகத்தான் நாட்டுடைய நலன் இருக்க வேண்டும். ஆனால் நாடு நல்லாக இருந்து எனக்கு முஸ்லிமாக வாழ முடியாவிட்டால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நான் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே வாழ்வதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. இந்த விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும், இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இவைகளை பார்த்து நாங்கள் மேலையாக ஏறி, அல்லது நாங்கள் அவருக்கு இவருக்கு பாப்ப பாலி தூக்கி அது தூக்கி இவைகளெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வாக்களிக்கலாம், எங்களுடைய உரிமை, அதில் சந்தேகம் இல்லை. வாக்களித்து விட்டு அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் பாரம் சாட்ட வேண்டும். வாக்கு என்பது என்ன? அது ஒரு ஷஹாதத், ஒரு சாட்சி, சாதாரணமான விஷயம் அல்ல. சாட்சி என்பது மிக முக்கியமானது. பாவங்களில் பெரிய பாவங்கள் ஒன்றுதான், பெரும் பாவங்களில் ஒன்றுதான் பொய் சாட்சி சொல்வது. சாட்சி என்றால் என்ன? இவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக நான் ஒரு முஸ்லிமாக இருந்தால், நான் வாக்களிக்கின்ற இவர் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் நல்லதை செய்வார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதுதான் அந்த புல்லடியாக இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. சாட்சி கூறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எவர்கள் பொய் சாட்சி சொல்வார்களோ அவர்கள் பெரும் பாவங்கள் செய்து விட்டார்கள்.
பெரும் பாவம் செய்து விட்டார். எனவே இதனை ஒரு சாட்சியாக பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எவர்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, பொய் மிகைக்கிறது, பொய் சாட்சி சொல்லப்படுகிறது, ஆனால் இவருக்கு தெரியும் இதுதான் உண்மை என்று, பொய் சாட்சி சொல்லப்படும் பொழுது உண்மையான சாட்சியாளராக இருந்து சாட்சி சொல்ல எவர் வரவில்லையோ அவர் பாவம் செய்து விட்டார், அவர் தவறு செய்து விட்டார் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து வாக்களித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்ட வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்ல முடியாது. இரண்டால் பொய்யால் வழிந்து ஓடும் மேடைகளை பார்க்கும் பொழுது அவர் உண்மையிலே அந்த கட்சிக்கு சொந்தக்காரர் அல்ல, அவர் ஒரு கட்சியோடு சேர்ந்திருப்பார். உங்களுக்கு அதை செய்து தருவோம், இதை செய்து தருவோம், இதை அப்படி போக்குவோம், இப்படி போக்குவோம், தேனார் ஓடும் பாலார் ஓடும் என்று பச்சை பொய்யை சொல்வார்கள். மக்களை மடையர்களாக நினைத்து சொல்வார்கள். சென்ற வாரம் ஒருவருடைய பேச்சை நான் பார்க்கிறேன். 25 வருடத்துக்கு மேலாக ஒரு பிரதேசத்திலே அமைச்சராக பல வருடங்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்றுமே செய்யல. வாக்கெடுத்துட்டு கொழும்புக்கு வந்தாரு, பிறகு வந்திருக்கிறார் ஊருக்கும், இப்ப சொல்றாரு அது ஓடும் இது ஓடும் என்று. பச்சை பொய். அவருக்கு சொல்லவும் முடியாது. அவர் ஒரு பங்காளி கட்சியாக இருக்கிறார், கட்சியிலே உறுப்பினராக இருக்கிறார். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை خرج علينا رسول الله صلى الله عليه وسلم ونحن في المسجد بعد صلاة العشاء. ஒரு முறை நாங்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து தலையை உயர்த்துகிறார்கள். ரஃபா பஸரஹு இலா ஸமா, தனது பார்வையை மேலே உயர்த்தி பார்க்கிறார்கள். சும்ம ஹஃபல, பின்பு பார்வையை கீழே தாழ்த்துகிறார்கள். ஹத்தா லனன்னா அன்னஹு ஹதஸ ஃபிஸ் ஸமாஇ ஷைஉன், ஏதோ ஒரு முக்கியமான விடயம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு மேலே பார்த்திருந்து தலையை குளித்துவிட்டு சொன்னார்கள், அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு சயகூனு பஅதி உமராஉன், எனக்கு பின்னால் பல தலைவர்கள் தோன்றுவார்கள், பல தலைவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? பொய் சொல்வார்கள், பொய் சொல்வார்கள், அநியாயம் செய்வார்கள். وَمَن يُصَدِّقُهُم بِكَذِبِهِمْ وَمَا لَهُمْ عَلَى ظُلْمِهِمْ فَلَيْسَ مِنِّي وَأَنَا لَا مِنْهُ. அவர்களுடைய பொய்யை எல்லாம் இவர்கள் உண்மையாக காட்டுவார்கள். அவன் பொய்க்காரன் என்று தெரியும், இவர் உண்மைப்படுத்துவார், இவர் செஞ்சு தருவார், அவர் அப்படி செய்வார், இப்படி செய்வார். அவர்கள் செய்கின்ற அநியாயங்களுக்கெல்லாம் உடந்தையாக இருப்பார்கள். பெரிய பெரிய அநியாயங்களை செய்வார்கள், அதற்கு உடந்தையாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எனது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நானும் அவர்களை சார்ந்தவன் அல்ல. வமல்லம் யுஸத்திகுஹும், எவர்கள் அவர்களை பொய்யர்கள் என்று சொல்வார்களோ அவன் பொய் சொல்கிறான், அவனை உண்மைப்படுத்தாமல். வலம் யுமாலிஹும் அலா துல்மிஹிம், அவர்களுடைய அநியாயங்களுக்கு ஒத்து போகாமல் இவர்கள் இருக்கிறார்களோ ஃபஹுவ மின்ஹு வ அன மின்ஹு, அவன் என்னை சார்ந்தவன், நான் அவனை சார்ந்தவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே அல்லாஹ்வை நம்புவோம். நாங்கள் அல்லாஹ்வின் மீது எங்களுடைய சிந்தனையை திருப்புவோம். நாங்கள் எங்களுடைய சுய லாபங்களுக்காக வேண்டி, எனக்கு சென்ற காலங்களில் 2 சீட் எடுத்து தந்தார், 10 சிமினி பேக் எடுத்து தந்தார், எனவே நான் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதல்ல. இஸ்லாத்தை பார்க்க வேண்டும். இஸ்லாத்துடைய கொள்கைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார்? எங்களுக்கு குழந்தையாக அவர்கள் இருப்பார்கள். இஸ்லாத்துடைய விஷயங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு யார் துணையாக இருப்பார்கள்? அப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்த்து நாங்கள் வாக்களிக்க வேண்டும். சகோதரர்களே, தெரியாமல் வாக்களிக்க கூடாது. தேர்தல் விஞ்ஞானம் என்று அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை தெரியாதவர்கள் படிக்க வேண்டும். அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது,
எங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, கேட்டால் இல்லை என்பார்கள். ஆனால் அதிலே இருக்கிறது, வாசித்து பார்க்க வேண்டும் என்ன இருக்கிறது என்று. வாசித்து பார்த்து நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. ஓட் பண்ணாம இருந்துட்டு, வாக்களிக்காம இருந்துட்டு, கண்ணியமான சகோதரர்களே, அல்லது பிழையானவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு ஊர் முழுக்க சுவரொட்டிகளையும் போஸ்டர்களையும் ஒட்டி எந்த பிரயோசனமும் கிடையாது. நான் சென்ற வாரம் நேற்று கூட எங்களுடைய ஊர் பகுதியிலே இருந்தேன். ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வேலை இல்லை. அது மடத்தனம் தானே? தேர்தல் காலம் வரும் பொழுது உங்களுடைய வாக்கை கொண்டு நீங்கள் பதிலளியுங்கள். சும்மா போஸ்டர் ஒட்டி வேலை கிடையாது. ஏசுறது, பேஸ்புக்கில் எழுதுறது, எழுதிட்டு வாக்களிக்கும் பொழுது கண்மூடித்தனமாக வாக்களிச்சுட்டு அதே தலைவர்களை தேர்ந்தெடுப்பது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மிக கவனமாக நானும் பேச வேண்டும், நீங்களும் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியல் பேசுவதல்ல, வழிகாட்டல்கள். இது ஒரு கட்சிக்காக பேசக்கூடிய விஷயம் அல்ல. முஸ்லீம்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாங்கள் எல்லா விஷயங்களையும் எங்களுடைய மார்க்க விஷயங்களை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடியவர்கள். சாதாரண ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், ஒரு ஊரிலே ஒரு குடிகாரன் இருக்கிறான், குடிகாரனாக இருந்தாலும் முஸ்லிம் அவனுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது அல்லது முஸ்லிம் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் அந்த மயக்கத்தோடு போதையோடு அவன் முஸ்லிம்களுக்கு சார்பாகத்தான் பேசுவான். அது ஈமானுடைய பவர். அது ஈமான் அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாக்களிப்போம், வருவோம், அல்லாஹ்விடம் பரம் சாட்டுவோம். அதற்கு பின்னால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அல்லாஹின் மீது நாங்கள் விஷயங்களை சாட்டிக் கொள்வோம். யாராலும் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுடைய நாவுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடாது என்பதற்காக ஃபிரௌன் என்ன செய்தான்? லட்ச குழந்தைகளை கொன்று குவித்தான். மூசா பிறக்கக்கூடாது. சாஸ்திரக்காரர்கள் சொன்னார்கள் மூசா என்ற ஒரு பிறக்க இருக்கிறாள், பிறந்தால் உன்னுடைய ஆட்சிக்கு ஆப்புத்தான், நீ ஓட வேண்டி வரும் என்று சொல்லப்பட்ட பொழுது பிறந்தால் தானே மூசா என்று லட்ச குழந்தைகளை கொன்று குவித்தான். இரவானால் ஆண்களை பெண்களை சிறையில் அடைத்தான் வெவ்வேறாக. ஆம்பளர் நீங்க சேர்ந்தாத்தானே கருத்தறுத்து குழந்தை பிறக்கும், ஆண்கள் பெண்கள் சேரக்கூடாது, சிறையிலே அடைத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க செய்தது மாத்திரமல்ல, பிறக்க செய்து அவனுடைய மடியிலே வளர்த்தி அவர்களுடைய தாயினமே பால் கொடுக்கும் பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் ஊதியமும் தாய்க்கு கொடுக்க வைத்தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இவெல்லாம் எங்களுக்கு படிப்பினைகள். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது எங்களுடைய ஜனாசாவைத்தான் தீயிலே போட்டார்கள், பத்த வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தீயில் போடப்பட்டார்கள். உயிரோடு தீயிலே போடப்பட்டார்கள். என்ன நடந்தது? அல்லாஹ் நாடிவிட்டான், உடம்பிலே இருக்கின்ற ஒரு முடி கூட பத்தக்கூடாது. நெருப்பை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? கூனி பர்தா வசலாமன் அலா இப்ராஹிம். ஏ நெருப்பே, பர்தா என்றால் நீ கூலாகி விடு. அந்த கூலாகி விடு என்று சொல்லிட்டா அது அளவுக்கு மிச்சம் கூலாகி, அல்லாஹ் சொன்னதே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, அப்படியே கட்டி கூதல் கூடிரும். வசலாமா, அல்லாஹ் ரெகுலேட்டரை பாவிச்சார். கூலாகிறது மாத்திரமல்ல, அவருக்கு உள்ளே இருக்கின்ற நெருப்புக்குள்ளே இருக்கின்ற அளவுக்கு சலாமாக, கூலாக, அமைதியாக, அவருக்கு சிறந்த ஒரு அழகான ஒரு சூழலை உருவாக்கி கொடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். 40 நாட்களுக்கு பின்னால் வெளியே வருகிறார்கள். ஆட்சியாளர்கள் ஏதாவது செய்ய முடிந்ததா? எனவே கண்ணியமானவர்களே, சென்ற காலங்கள் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. எத்தனை வீதம் எப்படியும் எடுக்கட்டும், யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எல்லாம் முடிஞ்சி, எல்லாமே முடிஞ்சி அல்லாஹ் இப்படி ஒரு பயமான சூழ்நிலையும் உருவாக்கினான். என்ன நடந்தது? சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். எனவே எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை,
அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை. எவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, அல்லாஹ்வை எஞ்சி உலகத்திலே வாழ்வார்களோ, அவர்களுக்கு இந்த உலகமே பயப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரங்கள், பட்டம், பதவிகள் எல்லாம் ஒரு மூமினுடைய பார்வையிலே, ஒரு முஸ்லிமுடைய பார்வையிலே, அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்ற ஒருவருடைய பார்வையிலே அது நத்திங்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை எடுத்து மூளைக்குள்ளே போர்த்து எல்லாமே முடிஞ்சிரும் என்ற சிந்தனை எங்களுக்கு வறுமையானால் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. மக்கத்து காஃபிர் முஷ்ரிக்களை விட நாங்கள் மோசமானவர்களாகிவிடுவோம். ஏன்? அவர்கள் கூட அசைக்க முடியாத ஈமானோடு இருந்தார்கள். ஆனால் கொஞ்சம் சில சிலைகளின் பக்கமும் விக்கிரகின் பக்கமும் அவர்களுடைய சிந்தனை திரும்பியது. எனவேதான் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக சில வேளை ஆனார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, நாங்கள் அல்லாஹ்வின் மீது எங்களுடைய சிந்தனையை திருப்ப வேண்டும். யாருக்கும் பயப்படக்கூடாது. அதே நேரத்திலே இறுதியாக தேர்தல் என்பது, தேர்தலில் வாக்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே தொழுது இஸ்திகாரா செய்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்து அறிந்து அல்லது அறியாதவர்களிடம் அறிந்தவர்களிடம் போய் கேட்டு நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், சாதக பாதகங்கள் எதுக்கு இருக்கிறது, எனது சுயநலத்துக்காக அல்ல, எனது அரசாங்கத்தின் வேலைக்காக அல்ல, எனது தாப்பையை கட்டி தருவார் என்பதற்காக அல்ல, இந்த ரோட்டுக்கு தார் போட்டு தருவார் என்பதற்காக அல்ல, அல்லது எனது வழக்கொண்டிருக்கிறதை முடித்து தருவதாக சொல்லி இருக்க என்பதற்காக அல்ல, அல்லது பஜாரிலே ஒரு கடை கிடைக்கும் என்பதற்காக அல்ல. நான் ஒரு முஸ்லிமாக இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை சுதந்திரமாக பின்பற்ற முடியுமா? இவர்களுக்கு வாக்களித்தால் எனக்கு ஒரு முஸ்லிமாக வாழ முடியுமா? மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இஸ்லாமிய தாபனங்கள், இஸ்லாமிய அமைப்புகள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நான் இறுதியாக சொல்ல வேண்டும். நானும் நீங்களும் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய பார்வை அல்ல அரசியல் என்பது. நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது, இது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் போராட வேண்டி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த நாட்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, இந்த நாட்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது நாட்டிலே ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிறது. எனவே அந்த வார்த்தையை நீங்கள் பாவிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஜமியத்துல் உலமாவுக்கு அனுப்பினார்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் புத்தகம் ஒன்று வைத்துக் கொள்ள முடியாது, கொண்டு வர முடியாது. குர்ஆனுடைய பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும். ஒரு குர்ஆனை எங்களுக்கு மட்டும்தான் மார்க்கம் சம்பந்தப்பட்ட குர்ஆனை இறக்குமதி செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, கொத்துபா ஓதக்கூடிய நாங்கள் காலையிலே கொத்துபாவுக்கு உங்களோட பள்ளி ட்ரஸ்டி கோல் பண்ணுவதற்கு முன்னால் இன்னும் ஒரு இடத்திலிருந்து கோல் வரும். மௌலைத்துமா அதை பகத திஹாரினேது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நாடுகளுக்கு போனால் எழுதி கொடுப்பதைத்தான் வாசிக்க வேண்டும் என்பவர்களே. இப்படியான பல பிரச்சனைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற அரசியலோ, நாங்கள் பார்க்கின்ற நிலவரமோ அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே 2 ரகாத் தொழுதுவிட்டு இந்த அமானிதத்தை நிறைவேற்றுவோம். எனவே யாருக்கும் வாக்களிக்கலாம், அது எல்லோருடைய சுதந்திரம். யாருக்கும் யாரும் வாக்களினால் நீங்க இவருக்கு தான் கொடுக்கணும் யாருக்கும் சொல்ல முடியாது, பலவந்தப்படுத்த முடியாது. அது அவரவர் உரிமை. அதுவும் மறைச்சி தான் வச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனது மனசாட்சி எது நல்லம் எனக்கு தெரியுமோ அதற்கு வாக்களிப்போம். எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை நல்லதாகவும் தீயதை தீயதாகவும் விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து தருவாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானத்தை ஒன்று பண்ணி வைப்பாயாக. இனங்களுக்கு மத்திய ஒற்றுமை ஒன்று பண்ணி வைப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே கிருபையிலே நாயனே அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக.
இந்த மஸ்ஜிதை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த ஊர்வாசிகளை கபூல் செய்து கொள்வாயாக. இங்கே இருக்கின்ற ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள் எல்லோரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ஒரு நாட்டில் முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தல்வாயாக. உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் யா அல்லாஹ் கலிமா சொன்ன நாம் தலை குனிந்து வாழக்கூடிய எந்த சூழ்நிலையும் உருவாக்கி விடாதே யா அல்லாஹ். நிம்மதியாக, சந்தோஷமாக, கௌரவமாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனிலே முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த புனித பூமியிலே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபிமார்கள் வளர்ந்த இறந்த பூமியாக இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இறுதி நாட்கள் முஸ்லீம்கள் நோக்கி செல்லக்கூடிய பூமியாக இருக்கிறது யா அல்லாஹ். அங்கே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான, கௌரவமான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கள், ஹசரத்மார்கள், லெப்பமார்கள், யா அல்லாஹ் கற்றுத்தந்த உஸ்தாத்மார்கள், அவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் எவர்கள் எல்லாம் கபூராளிகளாக இருக்கிறார்களோ அல்லாஹ், அவர்களுடைய கபூரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்கு அனைத்தையும் நிறைவேற்றி தந்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.